வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உனக்கு அதில் உதவலாமா. நமக்கு ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படுது ஹெல்ப் அப்படின்னா, ஒருத்தர் கேட்பாங்க, நான் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறத, கேன் ஐ ஹெல்ப் யூ வித் தட் அப்படின்னா அதில் அப்படின்னு சொல்கிறது. கேன் ஐ ஹெல்ப் யூ வித் தட் அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை அந்த மாதிரி கேட்போம். பரவாயில்ல, நீ ஓய்வெடு, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை இட்ஸ் ஓகே, யூ ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே, யூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யூ ரிலாக்ஸ், பரவாயில்ல, நீங்க ஓய்வெடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சொல்றத இட்ஸ் ஓகே யூ ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஓகே யூ ரிலாக்ஸ். நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ்னா ஏன்னா, எதனாலனா, இந்த மாதிரி நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து பிகாஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கும் போது, ஏன்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் பிகாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வர்றதை சொல்லுவோம். நீ செடிக்கு தண்ணி ஊற்றினாயா. நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க் சொல்லிட்டு போனேன், நீ அதை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, நீ செடிக்கு தண்ணி ஊற்றினியா அப்படின்னு கேட்கறத, டிட் யூ வாட்டர் த பிளான்ட், டிட் யூ அப்படின்னா ஊத்தினாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை டிட் யூ வாட்டர் தி பிளான்ட் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊத்தினியா அப்படின்னு கேட்கறது, டிட் யூ வாட்டர் தி பிளான்ட். இதை நம்ம கிட்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்ல நம்ம யார்கிட்டயாச்சும் ஒர்க் சொல்லிட்டு போனோம் இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாம், டிட் யூ வாட்டர் தி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒரு வாக்கிங் போலாமா. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். நம்ம ஒரு வாக் போலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு கேட்போம். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னா நம்ம ஒரு 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 வாக்கிங் போயிட்டு வரலாமா, போயிட்டு நடந்துட்டு வந்துடலாமா அப்படி கேட்கறது. நீ சாப்பாடு செஞ்சுட்டியா அப்படிங்கும் போது, நான் செஞ்சுட்டேன், காலையிலேயே செய்து விட்டேன் அப்படிங்கிறது ஐ டிட் இட் இன் த மார்னிங். ஐ டிட்னா செய்வேன், டூவோட பாஸ்ட் ஃபார்ம் தானே டிட். ஸோ ஐ டிட் இட் இன் த மார்னிங் அப்படின்னா நான் அதை செஞ்சுட்டேன், மார்னிங்கே செஞ்சுட்டேன். இந்த மார்னிங் அப்படின்னா காலையிலேயே, ஐ டிட் இட்னா நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ டிட் இட் இன் த மார்னிங். மிகவும் தாமதமாக விழித்திருக்காதே, ரொம்ப லேட்டா முழிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை டோன்ட் ஸ்டே அப் டூ லேட். டோன்ட் ஸ்டே அப் டூ லேட் அப்படின்னா ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்காத, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத இப்படின்னு சொல்றத டோன்ட் ஸ்டே அப் டூ லேட் அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு சொல்லலாம். டூ லேட் அப்படின்னா ரொம்ப நேரம், லேட்டா. நான் சீக்கிரமா தூங்குறேன், நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லும் போது, நான் சீக்கிரமா தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றத ஐ வில் ஸ்லீப் சூன். ஐ வில் ஸ்லீப் சூன். நான் சீக்கிரமா தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா தூங்கிடுறேன் இது வந்து ஃபியூச்சர் இல்லையா. ஸோ அதனால அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் ஸ்லீப் சூன் அப்படின்னா நான் சீக்கிரமா தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்ல நமக்கு எல்லா சென்டென்சஸுமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான அண்ட் ஈஸியான சென்டென்சஸ் தான். ஸோ இதை இங்கிலீஷில் பேசி பழகும் போது நமக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வர்றது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே டியூன் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.